வணக்கம். இன்னைக்கு வீடியோ எதை பற்றினா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. லீக் ஆன படம் ரிலீஸ் ஆகுது. இல்லை ரிலீஸ் ஆகுது. அதை பற்றி தான் இவங்ககிட்ட பேச போகிறேன். டெல்லியில் போராட்டம் நடக்குது. ஜந்தர் மந்தரில் அங்கே மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. சோனம் வாங்சுன்னு ஒரு மனுஷன் 20 நாளுக்கு மேலே உண்ணாவிரதம் இருந்தார். இப்போ அவர் குண்டு கட்டாக தூக்கின்னு போயிட்டாங்க. பல மாணவர்கள் கொடூரமாக அடி வாங்கியிருக்கிறாங்க. நாடு முழுக்க பெரிய போராட்டம். நீட்டில் நடந்த அந்த முறைகேடுக்கு எதிர்த்து அந்த மினிஸ்டரை இது தூக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே கொடூர போராட்டம் நடக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஜனநாயகனை பற்றி பேச வந்துக்கிறேடா முண்டோம் அப்படின்னு யாராக கேட்டிங்கன்னா கை கொடுப்பேன். ஏன்னா நான் யார்கிட்ட பேசுறது அந்த போராட்டத்தை பற்றி? இங்கேயா கரூரில் 41 பேர் இறந்த பிறகு சிஎம் சார் மேலே பழி போட்டாங்கல்ல, அப்பயும் பழி போட்டாங்க, இப்பயும் பழி போகிறாங்க. சிஎம் சார் சொன்னார்ல, அதை நம்பினுக்கிறோம் நம்மளும். அவங்ககிட்ட இதை பற்றி பேசுறது யார்கிட்ட பேசுறது? அவங்ககிட்ட ஜனநாயகன் இல்லை ஏதோ ஒரு ரீல்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு ஏஐ வீடியோ சிஎம் சார் அங்கே போய் பார்த்த மாதிரி அதை பற்றி பேசினா ஒரு நியாயங்குது. அவங்ககிட்ட போய் நியாயங்குது சிஜேபி நீட்டு பேன் பண்ணணும், நீட்டில் முறைகேடு நடந்திருக்கு, பல மாணவர்கள் இறந்துருக்காங்க, தங்கச்சி அனிதாலேருந்து 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தம்பிகள் தங்கச்சிகள் இங்கே இறந்துருக்குறாங்க, அதனால் நீட்டை பேன் பண்ணணும். அங்கே இருக்கிறவங்க நீட்டில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால இந்தியா முழுக்க 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்துருக்குறாங்க, அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுகிறாங்க. இதெல்லாம் யார்கிட்ட பேசுறது? நான் தெரியலையே. ஜனநாயகன் படம் வருது, நானே ஸ்டெப்பு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எங்கன்னா தீ கச்சேரி என்ன ஸ்டெப்பு, அதுதான் முக்கியம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஐ வீடியோ போட்டு அண்ணன் அங்கே போன மாதிரி நாங்கள் பார்த்து மகிழ்ச்சி ஆகிட்டோம். மற்றபடி எங்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. என்ன சொல்கிறது, கொடூரமாக இருக்குது. மாணவர்களை போட்டு கொடூரமாக அடிக்கிறாங்க. காவல்துறை மட்டும் இல்லை, யாருன்னே தெரியாதவங்களாம் அடிக்கிறான். இங்கே பாருங்கள், இவங்களாம் போலீஸாம், இவங்களாம் போலீஸு, இவங்க கையில் லத்தி இருக்குது, இவங்க மாணவர்களை போட்டு அடிக்கிறாங்க. எவ்வளோ பேர் கொடுமை. காவல்துறை அடிக்கிறதே தப்பு. காவல்துறையானே தெரியல, என்ன ட்ரெஸ்ஸோ என்ன ஷூவோ போட்டு என்ன அடிக்கிறாங்க. அது இல்லாமல் இது கிரிக்கெட் ஹெல்மெட்டெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. கிரிக்கெட் ஹெல்மெட்டா யாரையா கொடுத்தா? எதுக்கே மாணவர்களை போட்டு அடிக்கிறீங்க? இவ்வளோ கொடுமை நடக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே அதே மாதிரி சில விஷயம் நடக்கும்னு ஜோசியக்காரன் சொன்னான். ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்கூலுக்கெல்லாம் டிவிக்கு கட்சிக்காரங்க போய் ஆய்வு பண்ணுறாங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆய்வு பண்ணுறாங்கல்ல. நாளைக்கு இங்கே ஒரு போராட்டம் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரங்க கூட ஆய்வு பண்ண போகலாம். அவங்கள போலீஸ் மாதிரி நாட்டை காப்பாற்றுறதுக்கு, இப்போ அங்கே காப்பாற்றுறதுக்கு போலீஸ் மாதிரியே சில பேர் லத்தியை தூக்கின்னு வந்தாங்கல்ல, இங்கேயும் லத்தி தூக்கி வரலாம். ஒரே ஃபார்மேட்டு தானே, ஒரே மாதிரி தானே இருக்குது. 41 பேர் இறந்தாங்க, பழைய தூக்கி சிஎம் சார் மேலே போட்டாங்க, அதை நாங்கள் நம்பிட்டோங்க. அப்போ எங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் ஆச்சரியத்துக்கு இல்லைங்க, நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், நடக்க போதா இல்லையா பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே பேனர் வச்ச ஊர் இது. இப்போ இதெல்லாம் நடக்குமா? இனிமேல் பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்த லத்தியை கொடுங்க, சின்ன வேலை இருக்குதுன்னு யாராவது வாங்கிட்டு போனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. ஜோசியக்காரன் அப்படி சொல்கிறான், நான் சொல்ல, ஜோசியம் பார்க்குறானு. வருங்காலத்தில் தமிழ்நாடு இப்படி தான் ஆக போகுதுன்னு ஒரு ஜோசியக்காரன் சொல்கிறான். நான் ஜோசியத்தை நம்பலை. ஐயோ எப்பா, நம்பக்கூடாதுப்பா. நமக்கு ஜனநாயகன் படம் தானே முக்கியம், வரப்போகுது இல்லை. நீட்டை எதிர்த்து ஒரு மனுஷன் உண்ணாவிரதம் இருந்தாப்புல, மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அவரை குண்டு கட்டாக தூக்கின்னு போயிட்டாங்க. மாணவர்களுக்கு கொடூர அடி, கை கிழிஞ்சிருக்கு, மண்டை உடஞ்சிருக்கு, ரத்த வெள்ளம். எல்லாருமே மாணவர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அமைதியாக போராடினாங்க. இன்னும் என்னென்ன சொல்ல போகிறாங்களோ, உள்ளே யார் பூந்தான போகிறாங்களோ, என்ன பண்ணாங்கன்னு போகிறாங்களோ. இங்கே ஸ்டெர்லைட்டில் நடந்துச்சு, இப்போ அங்கே நடக்குது. இன்னும் என்ன நடக்க போதோ. இங்கே வேறு மக்கள் அமைதியாக இருக்காங்களாம். மக்கள் ஏன் அமைதியாக இருக்காங்க? மக்கள் பிஸியாக இருக்காங்க. ஜனநாயகன் படம் வரப்போகுது, நாங்களாம் பிஸியாக இருக்கோம். எங்கள் ஊரில் அதுதான் முக்கியம். எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே. தங்கச்சி அனிதா இறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீட்டை ரத்து பண்ணணும், நீட்டை பேன் பண்ணணும், நீட்டை ஒழிக்கணும்னு இங்கே எல்லாரும் போராண்டுக்கிறோம். இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் அது ஏற்றுக்கும். திமுகவும் சரி, டிவிக்கும் சரி, நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீட்டு எளிய மக்களை டாக்டராக விடாமல் தடுக்குதுன்னு நம்ம சொல்லுகிறோம், கத்தினுக்கிறோம், ரத்த வாந்தி எடுத்துனுக்கிறோம். யாரும் கண்டுக்கல. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது? டாக்டர் ஆகணும், நீங்கள் ஒரு எக்ஸாம் கொடுக்குறீங்க, அது நல்லதுக்கு இல்லை, அது எளிய மக்களை டாக்டராக போகிறது இல்லை. அப்படி இருந்து சண்டை போடுறோம். அந்த சண்டை போட்டு மாணவர்கள் தோக்குறாங்க, இல்லை அந்த சண்டை போட முடியாமல் தவிக்கிறாங்க. அதனால் மாணவர்கள் தப்பான முடிவு எடுக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது ஏழை எளிய மக்கள் தான். அப்படி இருந்து எக்ஸாமுக்கு போனால் அவங்கக்கிட்ட போயிட்டு மூக்குத்தியை கழட்டு, தாலியை கழட்டு, சட்டையை கழட்டு, இதை பாரு அதை பாரு, முடியை கழிச்சு போடு, இப்படி எல்லாம் செக் பண்ணுறது. தாலியை கழட்ட வரைக்கும் பயங்கர செக் பண்ணுறது. ஏன்னா அவ்வளோ முக்கியமானதில்ல, அவ்வளோ செக் பண்ணுவாங்க. ஆனால் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடும். ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்குது. அதனால தான் அந்த போராட்டமே, அதனால தான் அவர் உண்ணாவிரதமாக இருக்கிறாரு. பல தடவை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடும், பல குளறுபடி நடக்கும். இங்கேருந்து சென்டர் வெளிநாட்டில் போடுவாங்க
கொடுமையை பாருங்கள். வெளிநாட்டில் போடுறான் கேட்டால் பிரச்சனையா, சிஸ்டமிக் பிரச்சனை ஆகிடுச்சான், சிஸ்டமில் பிரச்சனையா. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? வெளிநாட்டுக்கு போய் எழுதணுமா? அப்போ அவனுக்கு எந்த சென்டர் வரணும்? இந்தமாரி கொடுமைலாம் நடக்குது. ஆனால் பசங்க போனால் மோதிரம் கூட போடக்கூடாது, மோதிரம் போடக்கூடாது, நீங்கள் தலையை அப்படி வாரி இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து தாலி போட்டிருக்கக்கூடாது, மூக்குத்தி போட்டிருக்கக்கூடாது, கம்மல் கம்மலுக்குள்ளே அப்படி சொறி வீர நீங்கள் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா என்னத்தை பிட்டு தானே எழுத்தானே போகிறோம். டிக் பண்ணுறதுக்கு பிட்டு எடுத்துணும். ஐயோ, இவ்வளோ செக் பண்ணுறவங்க, ஆனால் தவிர்த்தெல்லாம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் லீக் ஆகிடும். முதல்ல அந்த தேர்வே தப்பு, அந்த தேர்வை நடத்துறதும் தப்பு, இவங்க நடத்துகிற முறையும் தப்பு. அதனால் பாதிக்கப்படுறது பணக்காரன் எவனும் கிடையாது, ஏழை எளிய மக்கள் தான், படிக்கிற பசங்க தான். இப்போ இந்த விளக்கெல்லாம் நான் சொல்லி என்ன பண்ண போகிறேன்? இங்கே எவன் என்ன பண்ணான்? அவன் 1000 பிஸியில் இருக்கிறான் ஃபேக் நியூஸ் பரப்புறதுல. பல ஃபேக் நியூஸ், யாரை பற்றினும் சொல்ல மாட்டேன், பொதுவாக சொல்கிறேன். நியூஸ் சேனல் வரைக்கும் ஃபேக் நியூஸ்லாம் பரப்புவாங்க. ஃபேக் நியூஸ் பரப்புறானுங்க. இருக்கிற நியூஸ் சேனல்லாம் வச்சு சட்டாக்கு செல்லாம் சிக்கான்னு சவுண்டு கேட்குது, ஜால்ரா சவுண்டாக கேட்குது, யாருக்கும் அடிக்கிறாங்க. அப்புறம் வேறு ஏதோ டிபேட் பண்ணுகிறாங்க தேவையில்லாதெல்லாம். சில பேர் பெரிய பெரிய ஆள்லாம் பழைய வீடியோலாம் மாத்திரை நசுக்கிறாங்க. என்ன சொல்கிறது? மினிஸ்ட்ரு ஸ்கூல் குழந்தைகிட்ட பேட் டச் பண்ணுறாரு, அதெல்லாம் பேசலை. ஜனநாயகன் படம் வரப்போகுதுல்ல, அந்த டைரக்டர் இன்டர்வியூ கொடுக்குறாரு, அதை பற்றி பேசினுக்கிறானுங்க. இப்போ அந்த படத்துக்கு எப்படி டான்ஸ் ஆடலாம்? மினிஸ்டர்லேருந்து எம்எல்ஏலேருந்து கடைசி படம் லீவ் போட்டு வாங்க, அதில் கூட்டம் வரணும், அதுதான் முக்கியம்னு பேசினுக்கிறானுங்க. எங்கேயோ, இங்கே இல்லை, எங்கேயோ பேசினுக்கிறேன். இங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க, ஷார்ப்பாக இருக்கிறாங்க. ஊர்னா இதான் ஊர், மக்கள்லாம் இவங்க தான் மக்கள். அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் நீங்கள், இப்பேற்பட்ட மக்களா அப்படின்னு. போலீஸ்காரங்களே இல்லை, யாரோ போய் எங்கெங்கே அடிக்கிறானுங்க, மாணவர்கள் அடிக்கிறாங்க. எதுக்காக? நீட்டுக்கு எதிரான போராட்டத்துக்காக. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே நடக்க போகுதுன்னு ஜோசியக்காரன் சொல்லிக்கிறான், நான் நம்பலை. ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறானுங்க, டாக்டராக மாற போகிறானுங்க. நாளைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது போராட்டம் பண்ணால் அப்போ வராங்க புது போலீஸ், நம்ம பார்க்காத போலீஸ்லாம் வருவாங்க. இப்போ அங்கே வந்துருக்குறாங்கல்ல, அங்கே அது நார்மல் ஆகிடுச்சுல, யாருமே அதை கேட்கல. போலீஸ்காரங்களே கல்லை விட்டு அடிக்கிறாங்க, போலீஸ்காரங்களே பேட்சில் பேரை மறைச்சின்னு வராங்க, போலீஸ்காரனே இல்லாதவன் அடிக்கிறாங்க. யார் கொடுத்தா அந்த ரைட்ஸு? புரியலையே. இதையும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப சாதாரணமாக அதை கடந்து போகிறோமே. யார் அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? யார் பேரை பேட்சை மறைக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? என்னடா போகிற வரலாம் போட்டு அடிச்சுன்னுக்கிறீங்க மாணவர்களை? நமக்கு கொதிக்குது. நம்ம இங்கேருந்து கொதிச்சா என்ன ஆக போகுது? நமக்கு தான் ஜனநாயகன் படம் வரப்போகுது. நாளை கழிச்சு ஊருக்கு போடாமல் இருக்கேன், அங்கே என் தங்கச்சிக்கு சடங்கு. அப்புறம் எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் சொல்லிக்கிறாங்க பார்க்க சொல்லி, அதை போய் பார்க்கணும். நமக்கு அதுதானே முக்கியம். அது இல்லாமல் முக்கியமான ஒரு கட்சி வரை கூட்டணி கட்சியில் இருக்குது, காங்கிரஸ். அந்த கட்சியை பேசுகிறப்ப தான் எனக்கு அப்படி ஒரு மாதிரி சிலுக்கும். என்னம்மா இருக்கிறாரு பப்புன்னு சொன்னால் தப்புன்னு, சொன்னது தப்புன்னு உணர்ற தருணம் எப்பயோ வரல, இப்பயும் வரல. சரி, பப்புன்னு நான் சொல்லாதீங்கப்பா, அவரை அது தப்பு. அவர் பெரிய ஆள், ராகுல் காந்தி இருக்கிறாருல, சூப்பரான தலைவருங்க அவர். இப்போ இங்கே வந்து 3 ஸ்டேட்டில் அவங்க வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாங்க, அவங்க கட்சிக்காரங்க. இப்போ இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் நடக்குது, நீட்டுக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட்டு, பிஜேபிக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட்டு. அவங்கெல்லாம் முன்னாடி நின்று இருக்கணும், அந்த சிஎம்லாம் போய் பார்த்துருக்கணும்ல, ராகுல் காந்தி ஐயா போய் பார்த்துருக்கணும்ல, அவர் எதாவது கேட்டுருக்கணும்ல. இங்கே பிரச்சனை காமராஜரை தப்பாக பேசுறது, இங்கே இருக்கிற எல்லாரும் போராட்டம், ஓஹோ போராட்டம். நீட்டுக்கு எதிரான போராட்டம் அங்கே நடக்குது, போய் பார்க்கல, அதை பற்றி பேசலை. என்ன சொல்கிறது? ராகுல் காந்தி ஐயா இங்கேருந்து அப்படி செவுத்தை ஜம்ப் பண்ணுவார், மதில் செவரை ஜம்ப் பண்ணுவார். எங்கள் ஊரில் ஒரு இது குக்கு வித்து கோமாளி, சரி குக்கு வித்து கோமாளியில் இது இப்போ ஒரு யூடியூப் சேனலில் சமையல் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ராகுல் காந்தி ஐயா போன எலெக்ஷனில் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தயிர் தஹி அப்படி எதுதான் சொன்னார், என்னென்னமோ சொன்னார். அதுக்கெல்லாம் வர நேரம் இருக்கும், இங்கே போய் பார்க்க மாட்டார். ஏன்னா பார்த்தா தப்பாடுல்ல. என்ன சொல்கிறது? இப்போ இவ்வளோ பேசி என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது இது விவசாயிகள் போராட்டம் பெரிய அளவில் நடந்துச்சு, அதே மறந்துட்டான். அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்துச்சு. இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுப்போமா, இதையும் மறந்துடும். பாரதி ஒரு தேசிய வியாதி. ஏன்னா எதிர்கட்சி அவ்வளோ அருமையாக வேலை செய்கிறாங்க. நேரம் ராகுல் காந்தி அங்கே போய் நிற்கிறாருல மாணவர்களுக்கு பக்கத்தில். நேரம் அவங்க அதாவது எந்தெந்த மாநிலத்தை அவங்க ஆட்சியில் இருக்கிறாலும் அவங்களும் அங்கே ஓடிட்டாங்கல்ல, அங்கங்கே புரட்சி நடக்குதுல்ல, அங்கே போராட்டம் நடக்குதுல்ல, அங்கே மக்கள் வெகுண்டு எழுந்தாங்கல்ல, கட்சிக்காரங்க அப்படி லட்சக்கணக்கில் போய் திரண்டாங்கல்ல. அப்படி தான் இருக்குது பிஜேபிக்கு எதிரான போராட்டம். பிஜேபி ஆட்சியில் மாணவர்களுக்கு இவ்வளோ கொடுமை நடக்குது, போலீஸே இல்லாதவங்க போலீஸ் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க, மாணவர்கள் கை கிழிஞ்சிருக்கு, ரத்தம் வருது. எதிர்கட்சி ஒன்றும் கிடையாது, எதிர்கட்சியா? ஆனால் எலெக்ஷனை மட்டும் அவங்க ஜெயிப்பாங்க. இந்திய கூட்டணி, அந்த கூட்டணி வச்சு வா யார் நீங்களா, என்னம்மா கலக்குறீங்க? இதில் வர பேச்சு, தமிழ்நாட்டு மக்கள் அமைதியாக இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் போராட்டம் நடக்குது, என்னங்க ஜல்லிக்கட்டுக்கு போராடினீங்க, இதுக்கு வாய முன்னுக்குறீங்களே. ஏங்க போராடினு தாங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். நீட்டை ரத்து பண்ணணும்னு போராடுறாங்க, நீட்டு இருக்கவே கூடாதுன்னு போராடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கேள்வி எங்கே கேட்கணும்? ஐயா சிஎம் ஐயா,
நீட்டு வேணான்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்களே, இப்போ நீட்டுக்கு எதிராக ஒரு மனுஷன் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. உங்கள் ஏஐ வீடியோலாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சாங்களே, அதுக்கு நீங்களே போய் பார்த்துருக்கலாமே. ஏன்னா உங்கள் கொள்கை எதிரி தானே பிஜேபி. உங்கள் எதிரிங்க அவங்க, ஏதோ ஒரு வகையில் கொள்கை எதிரி. அவங்க தான் இவ்வளோ இது பண்ணுகிறாங்கன்னு அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் போய் ஆதரவு தெரிவிச்சிடணும்ல. ஏன்னா நீட்டு உங்களுக்கு வேணாம்ல, நீங்கள் போயிருக்கணும்ல. சரி, நீங்கள் பிஸி, பயங்கர பிஸி. நீங்கள் உங்களுக்கு வந்து மூச்சு விட கூட நேரம் இல்லைன்னு என்னால் உணர முடியுது. ஒரு மனுஷன், ஒரு மினிஸ்டர் படுத்துக்குன்னே அப்படியே தமிழ் மொழி ஆராய்ச்சி பண்ணார் அவரு. கீழடியில் ட்ரோன் பார்க்க விட்டார் அவரு. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உங்களை பற்றியாக தான் சொன்னால் மேடையில் போய் பயங்கரமாக கர்ஜிப்பார் அவரு. இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. ஸ்கூல் குழந்தைகிட்ட பேட் டச் பண்ணார் ஒரு மினிஸ்டர் அவரு. அப்புறம் இதுக்கு முன்னாடி பழைய வீடியோவில் ஸ்டேடியத்தில் மாத்திரை நெசுங்கினார் அந்த மினிஸ்டர். அப்புறம் இப்போ தவறுதலாக பழனி மலை அடிவாரத்தில் தவறு நடந்துச்சுல, அந்த நிலம் விற்கிற விஷயத்தில் தவறு நடந்துச்சு, அந்த மினிஸ்டர் அவரு. இப்படி யாரையாவது ஒரு ஆள் அனுப்பிச்சு பார்க்க சொல்லியிருக்கலாம், ஆதரவு தெரிவிக்க சொல்லியிருக்கலாம், போய் சப்போர்ட் பண்ணி. நீங்களாம் பார்த்துருக்கூடாது, நீங்கள் போய் அங்கே உட்காந்துருக்கணும். ஏன்னா உங்களுக்கான இடங்க அது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? எவ்வளோ பேர் நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறீங்கன்னு எல்லாரும் நம்பியிருப்பாங்க, எல்லாரும் பாராட்டியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன? நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறீங்களா? எனக்கு மட்டும் தான் தெரியும். அது என்னோட குறை கூட போட்டோம்ல, உனக்கு வேணாம். நீங்கள் பயங்கரமாக எதிர்ப்பீங்கன்னு. என்னமா எதிர்ப்பீங்க? டிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் மறைமுக கூட்டு. அதை சொல்லி தான் பேசி ஜெயிச்சிட்டாப்புல. டிஎம்கே வந்து பிஜேபியால டிஎம்கே சார்பாக ஆராசா போய் பார்த்துட்டாரு, ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. உங்கள் கட்சி சார்பாக யார் போனா? யார் ஆதரவு தெரிவிச்சா? செய்யலையே. நார்த் இந்தியாவில் பல சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி ஃபேக் நியூஸ் பரவுது. இப்போ நார்த் இந்தியாவில் நீங்கள் பரவுறீங்க, ஓகே, சூப்பர், நல்ல விஷயம் தான். நம்மளால் ஒருத்தர் நார்த் இந்தியா வரைக்கும் போகிறது ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷம் தான். இப்போ போய் உக்காந்தீங்கன்னா அந்த ஃபேக் நியூஸ்லாம் உண்மையாக இருக்குல்ல. மனுஷன் அப்படி தான். பிஜேபி எதிர்க்கிறவர் அடுத்த கட்டம் அவர் தான் அப்படி மாற்று, இந்தியாவுக்கே மாற்றாக இருப்பீங்களா? போக வேண்டியதானே. ஏன் போகல? நீங்கள் தான் பிஜேபி எதிர்க்கிற ஆளாச்சே, போகணுமாச்சே. நீங்கள் தான் நீட்டு எதிர்க்கிற ஆளாச்சே, போகணுமாச்சே. போலியே. இதை யாரும் கேட்கலையே. தமிழக மக்கள் அமைதியாக இருக்காங்க. மக்கள் மேலே போடு பழைய. இதுவே போன ஆட்சியாக இருந்தால் டிஎம்கே இப்படி, டிஎம்கே அப்படி, டிஎம்கே எல்லாத்துக்கும் டிஎம்கே. இப்போ மக்கள் தாங்க போகணும். அவரே பாவம், எவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, அவர் பாவம் இல்லையா? மக்கள் தான் போய் போராடணும். அப்படி வரப்போகுது அடுத்த வீடியோ. என்ன பண்ணுறது? காங்கிரஸ் ஏன் இத்தனை வருஷமாக தோத்துனே இருக்கிறாங்கன்னு இப்போ தான் புரியுது. என்ன ஒர்க்கு, என்ன ஷார்ப்பான ஒர்க்கு. தமிழ்நாட்டிலே சூப்பர் ஒர்க்கு. ஜம்ப் பண்ணுறதுல அவங்கள அடிச்சிக்க முடியாது, நான் புரிஞ்சுக்கினேன். அப்புறம் 3 ஸ்டேட்டில் ஆட்சியாளராக இருக்கிறாங்க, அங்கே சிஎம்லாம் இருக்கிறாங்க. இந்நேரம் போய் அதை அப்படியே கையில் எடுத்து போராட்டம் பண்ணி மக்களுக்கானவங்க நாங்கள் தான், மாணவர்களுக்கானவங்க நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிடணும். கேட்டால் மாணவர் அணி அங்கே போராடினாங்க, மாணவர் அணி தான் அங்கே ஆரம்பித்தாங்க, அவங்க தான் இதுன்றாங்க. நீங்கள் போங்க, ஏங்க போக மாட்டீங்க? நீட்டு வேணாம் நீங்கள் சொல்லுங்கள், ராகுல் காந்தி ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நீட்டு வேணாம், நீட்டு ஒழிக்கணும்னு சொல்லுங்கள் போய். நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற காங்கிரஸும் நீட்டு வேணான்னு சொல்லுதா? இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற காங்கிரஸும் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடை வேணான்னு சொல்லுதா? சொல்லுங்கள், நிலைப்பாடு சரியாக இருக்குதா? எதிர்கட்சி தான் நீங்கள், செய்யலாம்ல. சான்ஸே கிடையாது. அதனால தான் புரியுது, அப்பா எப்படா இத்தனை நாளாக பிஜேபி ஜெயிச்சுனுங்கிறான், எப்படி ஒரு மனுஷன் ஜெயிச்சுனே இருக்க முடியும்னு பார்த்தா அது காரணமே நம்ம ராகுல் காந்தி ஐயா. ஆளுமை, அப்படி ஆளுமை செலுத்துறாருல. என்ன ஆளுமை, எவ்வாடி அப்பா. இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தவர் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர். சரி, டிவிக்கே விட்டுருங்க, நீங்கள் தான் காங்கிரஸ் ஆச்சு. அவர் உயர்கல்வித்துறை அமைச்சரில், அதாவது ஸ்கூலில் போயிட்டு ஒரு பெண் குழந்தைகிட்ட பேட் டச் பண்ணார். என் பார்வைக்கு அது பேட் டச். அவர்கிட்ட சொல்லல, நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுங்கள், கல்விக்கும் உங்களுக்கும் இருக்குது, ஏன்னா இப்போ நீங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர், அப்போ நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்கன்னு அவர் அமைச்சிருக்கலாம். இங்கே சும்மானாச்சும் டிபேட்டில் போட்டு சண்டை போட்டுனுப்பானுங்க மாணவரே, அதில் யாராவது அமைச்சிருக்கலாம். நியாயமாக பார்த்தா ராகுல் காந்தி ஐயாவே போயிருக்கணும், போகல. ஆனால் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அண்ணா ஹசாரேன்னு ஒரு மனுஷன் இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரில, காத்தோட காத்தா கரைஞ்சிட்டாரா, உயிரோடு இருக்கிறாரா இல்லைன்னே தெரியலையே, தெரில, எனக்கு சத்தியமாக தெரில. அவரு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணார். அதுக்கு இப்போ இருக்கிற சிஎம் அப்போ போய் ஆஹா நான் ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு போய் நின்னார். எல்லாரும் போய் ஆதரவு தெரிவித்தாங்க. இப்போ இதுக்கு யாருமே ஆதரவு தெரியல. அது வந்து ஊழலை ஒழிக்க போகிறோம்னு சொல்லி ஒரு ஆதரவு. ஒழிச்சாங்களா? பழனிமலை அடிவாரத்தில் நிலத்தில் தவறு நடந்திருக்கு இப்போ வரைக்கும். சிஎம் சார் அந்த ஊழலை ஒழிக்கும் ப்ரொட்டஸ்ட்டுக்கு போனார். ஆனால் ஊழலை ஒழிச்சினே இருக்கிறாங்க. இப்போ நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம். பிஜேபி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் வந்து நீக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம். யாரும் போல.
கேட்டால் நாங்கள் தான் எதிர்கட்சி, பிஜேபிக்கு அப்புறம் நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம், அடுத்த பிரைம் மினிஸ்டர் இவர் ராகுல் காந்தி ஐயான்னு ஒரு கட்சி, அவங்க சூப்பராக வேலை செய்கிறாங்கப்பா. இங்கே பிஜேபி கொள்கை எதிரி, நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு ஒரு கட்சி. ஆனால் யாருமே இன்னான்னு கூட பேசலை, சினிமா பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, மினிஸ்டர்ஸு எம்எல்ஏலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு கட்சி, ஆனால் கொள்கை எதிரி, அவங்க எதிர்கட்சி. இவங்கெல்லாம் இப்போ கூட்டு சேர்ந்து கூட்டு ஆக்கி சாப்பாட்டுக்கு தொட்டுன்னு நான் சாப்பிட்றேன் எங்கள் வீட்டில். வேறு என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கொடுமை நடக்குது. நீட் தேர்வை ரத்து பண்ணணும், நீட்டுக்கு எதிரான போராட்டம் அங்கே நடந்துனுக்குது. பல பேர் அடி வாங்கியிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் 20 நாளுக்கு மேலே உண்ணாவிரதம் இருக்கிறாரு. நடிகர் பிரகாஷ்ராஜ் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, அவரு கலந்துக்கினாரு. நடிகர் கிஷோர் ஆதரவு தெரிவித்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். இப்படி எல்லாரும் பண்ணுறாங்க. பிரகாஷ்ராஜ் வில்லன், அவரே போய் ரியல் லைஃப்பில் ஹீரோவாக மாறியிருக்காரு. இங்கே ஒரு ஹீரோ இருக்கிறாரு, பாவம் அவர் மேலே பழி போடுறாங்க. இப்போ அங்கே போய் எதனா இருந்தால் அப்புறம் அங்கேயும் பழி போடுவாங்கல்ல, அதான் கரெக்டு. பழி போடாதீங்கப்பா யார் மேலேயும். மாணவர்கள் அடி வாங்குறாங்க. இப்போ அடி வாங்கிட்ட பிறகு இந்த டெக்னிக் நல்லா இருக்குது. இப்போ யாரோ அடிச்சிருக்கிறாங்க, காவல்துறை இல்லாதவங்களாம் போய் காவல்துறை மாதிரி அடிச்சிருக்காங்க. காவல்துறை பேட்ச் ஓட்டுன்னு பேரை மனுச்சுன்னு போய் அடிச்சிருக்காங்க. காவல்துறை மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுன்னு கல்லை தூக்கி அடிச்சிருக்கிறாங்க. காவல்துறை மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு கிரிக்கெட் ஹெல்மெட்டை போட்டுன்னு யாரோ ஒருத்தர் அடிக்கிறாரு. இப்படி எக்கச்சக்க வீடியோ இருக்குது. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, இதெல்லாம் தடுக்கலையே, நீங்கள் செஞ்சது சரியான்னு நம்ம ஐயாவை கேள்வி கேட்டால், ஐயா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஐயா அப்படிலாம் சொல்லுவாரான்னு தெரில. என் மேலே பழி போட்டாங்கன்னு ஹிந்தியில் சொல்லுவாரா? அது இங்கே இருக்கிற உண்மைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற உண்மை. ட்ரூத் நெவர் இது தெரியாது, அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஜனநாயகம் தான் தெரியும். எங்கள் அண்ணன் தீ கச்சேரி, தளபதி கச்சேரி, அதுதான் எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் ஊரில் அதுதாங்க வேணும். பாருங்கள், அங்கே நடக்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் இங்கே நடக்க போகுது. இந்த 5 வருஷத்தில் எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவதூறு தப்பாக பேசிட்டாரு சிஎம் சார்ன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி மினிஸ்டர், அப்போ ஒரு மினிஸ்டராக இல்லை, அப்போ முட்டாள் முதலமைச்சர்னு அவர் பேசியிருக்கிறாரு. அவங்க எதுவும் பண்ணல, அது அவங்க தப்புன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து மீம் போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஸ்கூல் குழந்தைகிட்ட, பெண் குழந்தைகிட்ட பேட் டச் பண்ணால் எதுவும் பண்ண மாட்டாங்க யாரோ. அப்புறம் மாத்திரை என்ன சிக்கனா எதுவும் பண்ண மாட்டாங்க யாரோ. ஆனால் மீம் போட்டால் தப்புங்க. மீம் போட்டால் தப்பு, எகுத்து பேசினா தப்பு, விமர்சனம் பண்ணால் தப்பு. அதுக்கெல்லாம் ஆக்ஷன், இமீடியட் ஆக்ஷன் கரெக்டாக இருக்குது கவர்மெண்ட்டு. இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்டுக்கு, நீட்டுக்கு எதிரான போராட்டத்துக்கு அப்புறம் நிறையா இருக்குது. டீலிமிட்டேஷன் சொல்லினே போகலாம். ஆனால் யார்கிட்ட சொல்லினே போகிறது? தனியாக நான் தான் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லி என்ன யூஸு? ஜனநாயகனுக்கு டிக்கெட் கிடைக்கல, அதுதான் முக்கியம். ஐயோ வெயிட்டிங், மரண வெயிட்டிங். அந்த சைடில் மரணடி யாருக்கோ, இங்கே மரண வெயிட்டிங், மரண இவ்வளோ பிரச்சனையில் என் கண்ணில், என் மூளையில் ஓடுறதெல்லாம் ஒரே ஒருத்தர் தான், ராகுல் காந்தி ஐயா. என்ன வேலை செய்கிறீங்க? எதிர்கட்சினா இப்படி தாயா இருக்கணும். நீங்கள் தாயா எதிர்கட்சி. என்ன அப்படி அசைக்காமல் பிஜேபி ஒரு 15 வருஷம் ஜெயிக்க வச்சுருக்கீங்களே, இவ்வளோ பெரிய விஷயம், இது போட்டி, இது டஃப் கொடுத்துருக்கீங்களே, அதை சொல்ல அந்த டஃப் மேன் பப்பு இவர் ராகுல் காந்தி ஐயா அவர்கள்.